மார்கெட் எடுத்த வெட்டிங். மார்கெட் தான் வந்து இங்கே ஸ்பெஷல் ஹீரோயின்னு சொல்லலாம், மெயின் ஹீரோயின்னு சொல்லலாம், மெயின் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. மார்கரெட் வந்து ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து வந்து அவங்க தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்குறக்காக வந்து வருவாங்க. அவன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை வந்து அவன் சரியில்லை, அவன் வேறு யார் கூடயும் வந்து படுத்திருக்கான், அவன் யாரோ சீட் பண்ணுறான், அவனை நம்பாத, அவனை ஏன் நீ கல்யாணம் பண்ணுற, அவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு வந்து குழப்புறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் தங்கச்சிக்குமே வந்து பயங்கரமான சண்டையெல்லாம் வந்து நடந்திருக்கு. 2 பேத்துக்குமே செட் ஆகாதனால தான் வந்து 2 பேருமே வந்து தூரம் போயிட்டாங்க. இவங்க இங்கேயும் அப்புறம் இவங்க அக்கா வந்து தூரத்துலேயும் வந்து போயிட்டாங்க. இவங்க அக்கா என்ன தான் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும், தன்னோட ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போனாலும், என்னோடய தங்கச்சி வந்து இந்த நிலமை ஆகிடக்கூடாது, என் தங்கச்சியாவது கல்யாணம் பண்ணுறவனை வந்து ஒழுங்காக கல்யாணம் பண்ணணும், அவனை வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிட்டு பொம்பளை பொறுக்கி எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து பயப்படுறாங்க. நிறைய டைம் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் நம்பலை, அவன் நடத்தையே வந்து சரியில்லை, இவன் வந்து உருப்படியான ஆம்பளையாக வந்து உனக்கு இருக்க முடியாது, சரியான துணை கிடையாது அப்படின்ட்டு தான் அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க. நான் அவனையாட்ட நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். இவனுங்களாம் முட்டுக்கு செத்தவனுங்க, சோம்பேறியாக வந்து வீட்டிலே படுத்து கிடப்பானுங்க, எந்த வேலைக்குமே போக மாட்டானுங்க, நீ என்ன கேட்டாலும் எதுவுமே வந்து வாங்கிட்டு வர மாட்டானுங்க, இவனே நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரிச்சு கொட்டுறாங்க அவங்க அக்கா. அப்புறம் அவங்க அக்காவுக்கும் அப்புறம் என் தங்கச்சியோட புருஷனுக்குமே வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. 2 பேத்துக்குமே வந்து சண்டை வருதுன்னு தான் சொல்லலாம். உங்கள் அக்காவை ஏன் இங்கே வர சொன்னேன், நம்ம வெட்டிங்கே இவங்க எடுத்துருவாங்க போல், இவங்க ஏதாவது என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன எனக்கு என்ன அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் எங்கள் அப்பா கூட இவங்க சொல்ல மாட்டாங்க, உங்கள் அக்கா அதுக்கு மேலே வந்து சொல்கிறாங்க, உங்கள் அக்கா எனக்கு வாத்தியாரா இல்லை டீச்சரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். அவங்க தங்கச்சி ஓரளவுக்கு வந்து பிடின்னு பிடிச்சி எப்படியாவது அவங்க அக்காவையும் புருஷனையும் வந்து ஒட்டுக்கா சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அது எந்த சண்டை பிரச்சனை இல்லாமல் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க பையனோட வந்ததுனால பையன் கூட வந்து நிறைய நடக்குதுன்னு சொல்லலாம். அவங்க பையன் முன்னாடியே நிறையா அவமானப்படுறாங்க அவங்க தங்கச்சிக்கிட்டே இருந்து. அப்போ 2வதாக கடைசியில் அந்த வெட்டிங் வந்து ஒட்டுக்கா சேர்க்குறக்கு ஏதாவது ஒரு ரீசனை பார்க்குறாங்க, இவங்களை எப்படியாவது வரட்டிடலாமா.